புகாரி இங்க இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் பங்கெடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே இந்தியா மேற்கொண்டு வருகிற தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு நிச்சயம் துணை நிற்போம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாதுகாப்பு தொடர்பான ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுவது எதனால்? எதனால் என்றால் என்ன ஒரு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை இல்லையா? தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்ட தேசப்பற்றாளர்களாக இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று தந்த கட்சி என்கின்ற அடிப்படையில் இந்த தேசத்தின் மீது முழு அக்கறை கொண்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்திய அரசு எடுக்கக்கூடிய நம்முடைய அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக நிற்போம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் அரசியல் வேறுபாடுகளை, மாறுபாடுகளை, பாகுபாடுகளை, அரசியல் காரணங்களை இந்த இடத்துல எந்த இடத்துலயும் கொண்டு வந்துடக்கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த பண்பை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்தும். ஒண்ணு. இரண்டாவது, இப்படிப்பட்ட நிலையில் நம்ம இதுல எல்லா நிலையிலும் அரசுக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே எந்த தேசப்பற்றோடு, எந்த தேச நலனில் அக்கறையோடு இதை சொல்கிறோமோ அதே தேச நலனில் அக்கறையோடு தான் இந்த கேள்வியையும் கேட்கிறோம். பிரதமர் கலந்து கொள்ளாதது மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதைவிட பெரிய பணி பிரதமருக்கு இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. இந்த தேசத்தை பாதுகாப்பதை விட தேசத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும் பொழுது அது சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன், ஒரு ஆலோசனை நடக்கும் பொழுது அதில் பிரதமர் கலந்து கொள்வதை விட ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இருக்க போவதில்லை. அதே போல தலைவர் ராகுல் காந்தி இதற்கென்று பார்லிமெண்ட் செஷன்ல இது பற்றி விவாதிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தையும் முன்வைத்திருந்தார். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது அது சம்பந்தமாக அரசு எந்த உத்தரவாதத்தையும் தரல அப்படின்னு தன்னுடைய வேதனையையும் வெளிப்படுத்தி இருந்தார். அப்ப இது போன்ற சூழலிலாவது குறைந்தபட்சம் அனைவரோடும் ஒருங்கிணைந்து பணி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு பிரதமர் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் தான். இப்போ ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போது இரவு முழுக்க பாதுகாப்புத்துறை முப்படைகளினுடைய தலைமை தளபதிகளோடு அவர் தொடர் கண்காணிப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டதோ, அதற்கு பிறகாக நேற்று ஆபரேஷன் சிந்தூர் பிறகாக பிரதமர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான ஒரு அமைச்சரவை கூட்டத்தை நடத்தியது அல்லது அதிகாரிகளுடன் பேசியது. இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருந்தது. அப்போ பிரதமர் இது தொடர்பான விவகாரங்களில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்ல இதுல அரசியலுக்கு அப்பாற்பட்டு பியாண்ட் பாலிடிக்ஸ் நாம் வரவேற்கிறோம். பிரதமருடைய பொறுப்புணர்வை நாம் ஏற்கிறோம், அதை வரவேற்கிறோம். அதுல எந்த கிரிட்டிசிசமும் நம்ம வைக்கிறதுக்கான சூழலும் இது அல்ல. அது வைத்தால் அது நியாயமும் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இது மாதிரியான பல அனுபவங்களை பெற்ற ஒரு கட்சி, பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டிய, இந்திய வரலாற்றில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாடம் புகட்டிய, பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் சேர்த்தே மிகப்பெரிய பாடம் புகட்டிய ஒரு வரலாற்றை படைத்த தலைவர் இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில் பயணித்த ஒரு கட்சி என்பதனால் இது போன்ற நிகழ்வுகளில் இதெல்லாம் ரொம்ப ரேர் சினாரியோ. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இது ஒரு பெரிய பேராபத்து, தேசமே ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சொல்வது போல் முப்படைகளோடு தளபதிகளோடு ஆலோசனை செய்யக்கூடிய அதே வேளையில் பிரதமர் இங்கும் ஆலோசனைக்கு வந்தால், ஏன்னா அவர்கள் பிரதமர் என்கின்ற ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் தரக்கூடிய உத்தரவுகளை எடுத்து செய்யக்கூடிய பணிகளில் அவர் இருப்பவர்கள். அதே நேரம் அரசை முன்னின்று நடத்திய இது போன்ற பல நெருக்கடிகளை சந்தித்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்சி. அதுபோல இவருக்கு இருப்பதை போலவே அனைவர்களுக்கும் ஒரு கருத்து என்பது இருக்கும். அதை கேட்டு பணி செய்யக்கூடிய நேரத்தில், ஏன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாச்சரியங்களை மறந்து ஒதுக்கி வைத்து இதில் ஈடுபட வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு தேச நலன் அக்கறை இருக்கிறதோ அதே போலத்தான் எங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு பிரதமர் நடந்தால் சிறப்பாக இருக்கும். அதுக்கு பிரதமர் இருந்தால் தான் மிகச் சரியாக இருக்கும். அல்டிமேட் அத்தாரிட்டி கடைசியில் அவர் தான் இருக்கிறார். எனவே அவர் இருக்க வேண்டும். மேபி நீங்க சொல்ற மாதிரி அவர் அதுல பிஸியா இருப்பதை போலவே அதை விட அதிமுக்கியமாக இதில் அனுபவம் மிக்க காங்கிரசினுடைய அதே போல பிற கட்சிகளினுடைய கருத்தை கேட்பதற்கு பிரதமர் இருக்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய அளவில் நியாயம் தான்.
தானே. ஏன்னா இதற்கு முன்னர் நேரடியாகவே இப்ப பல கருத்துக்கள் செல்கிறது, பல பொய்யான கருத்துக்கள் பரவுகிறது. இப்ப ஜுபைர் போன்றவர்கள் எல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி பாகிஸ்தானுக்கு சவுக்கடி கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப பல பொய்யான கருத்துக்கள் பரவி வந்தாலும் யதார்த்தத்தில் பிராக்டிகலில் பாகிஸ்தான் வீரர்களை பணிய வைத்த வரலாறு தலைவர் இந்திரா காந்திக்கு உண்டு. எனவே நம்முடைய கருத்துக்கள் பகிரப்படும் பொழுது அதை கேட்பதற்கு பிரதமர் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கட்சி விரும்புகிறது, தலைவர் நினைக்கிறார்கள். அது வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நம்முடைய அனைத்து ஒத்துழைப்பும் அரசியல் மாச்சரியங்களை கடந்து எப்போதும் இந்த நிலையில இருக்குது என்பதை தெரிவிப்பதோடு இதையும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறோம். சரி, ஓகே. திரு ஆசீர்வாதம் சரி, குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமா சொல்லிடுங்க. இல்ல, அதாவது நம்ம நண்பர் அலீம் அல் புகாரி சொல்லும் பொழுது பிரதமர் ஏன் வரவில்லை அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்துல கூட பேசினாங்க. அவர் திரு காங்கிரசுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கர்கே கூட கேட்டார். ஆக்சுவலி என்னன்னா, பிரதமர் நம்ம வார் ரூம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதாவது இந்த போர் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு முன்பு உள்ள ஒரு சூழ்நிலை இது நம்ம போர்னு கூட சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன நடக்குது, நம்மளுடைய விமானப்படை, நம்மளுடைய ராணுவம் அவங்கள என்னென்ன பண்றாங்க, அவங்க சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்றத 24 மணி நேரம் கண்காணிக்கக்கூடிய அந்த வார் ரூம்ல உட்கார்ந்து அவர் எல்லாத்தையுமே மைன்யூட்டா பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அதன் காரணமாக தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் ஒரு சில முடிவுகளை அந்த நிமிஷத்துல இப்ப அங்க இருந்து ஒரு தாக்குதல் நடந்தா ரிட்டாலியேஷன் பண்ணணும். இப்போ அப்படியாப்பட்ட ஒரு ரிட்டாலியேஷன் சமயத்துல அவர் பார்லிமெண்ட் ஹவுஸ்ல இருக்கும் பொழுது அது மாதிரியான எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அடுத்த நொடியே எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் வரும் பொழுது அவர் இன்னொரு இடத்துல இருந்தா நடக்காது. அது மத்தவங்க முன்னாடி, அரசியல் தலைவர்களுக்கு முன்னாடி இருந்து அதை மானிட்டரும் பண்ண முடியாது. அதன் காரணமாகத்தான் அவர் தன்னுடைய வீட்டுக்கு கூட போகாம சவுத் பிளாக்ல உள்ள அவருடைய அலுவலகத்தில் அமர்ந்து 24 மணி நேரமும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயம் இதர கட்சி தலைவர்கள் மேல அவரை அதை புறக்கணிச்சு அவங்களை அவமானப்படுத்தணும், அது மாதிரியான எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும், அது பிரையாரிட்டி நம்பர் 1. அந்த வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக தருணம் வாய்க்கும் பொழுது எல்லா தலைவர்களோட அது கலந்து பேசுவார். இன்ஃபேக்ட் 2 வாரத்துக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவர்கள் அவங்கள திரு ராகுல் காந்தியோட உட்கார்ந்து அவர் பேசினது அது நம்ம மறுக்க முடியாது. அது மாதிரி மற்ற தலைவர்களோடும் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. ஆக இதுல இத நம்ம அரசியல் ரீதியாக திசை திருப்புவது சரியாக அமையாது. அரசியல் ரீதியா திசை திருப்பல, இப்படி ஒரு பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றில் பிரதமருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதைத்தான் அவங்களும் வெளிப்படுத்துறாங்க. நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். திரு அரவிந்த், இங்க பதில் தாக்குதல் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. இன்னும் இந்த போர் பதற்றம் நீடிப்பதை இந்தியா விரும்பல. ஆனா பாகிஸ்தானுடைய முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை தாண்டி அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஆபரேஷன் சிந்தூர்ல தீவிரவாத முகாம்கள் தான் குறிவைக்கப்பட்டது, தீவிரவாதிகள் தான் அழிக்கப்பட்டார்கள். ராணுவத்தையோ அல்லது பொதுமக்களையோ இந்தியா குறிவைக்கல. ஆனா மாறா பாகிஸ்தான் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒன்றையும் வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்றாரு. என்ன நடக்குது, உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? முதல்ல நீங்க கேட்ட கேள்வியில இருந்து பதில் கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் அரசாங்கம் சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை என்பது மிகவும் தெளிவான அறிக்கை. அதாவது தீவிரவாத முகாம்கள் மீது 9 இடங்களில் 9 தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தினோம். எந்த இடத்திலும் பொதுமக்களை தாக்குதலுக்கு உட்படுத்தவில்லை, பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை. அதே போல